ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு ஜெயம் குக்கிங். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக இருங்க. வாழைப்பூ வாங்கினா உள்ளே இருக்க பூக்களை மட்டும் கூட்டோ இல்லை வேறு ஏதாவது பண்ணிவிட்டு வெளியில் இருக்க இதழ்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவீங்களா? இனிமேல் அப்படி தூக்கி போட தேவையில்லை. அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு சுவையான சட்னி செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வெளியில் இருக்கிற இதழ்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்க வாழைப்பூக்கள் வச்சு கூட்டும் சிப்ஸும் பண்ணி நம்மளோட சேனலில் வீடியோ இருக்குது. அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா அதை போய் பாருங்கள். இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, தண்ணி காஞ்சதுமே 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. வெட்டி வச்சுருக்க இதழ்கள் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விடலாம். வாழை மரத்தில் எதுவுமே வேஸ்ட் இல்லைங்க, எல்லாமே நமக்கு உடம்புக்கு நன்மை தரக்கூடிய பயனுள்ளது தான். இந்த வாழை இதழ் வாழைப்பூவை பொறுத்த வரைக்கும் செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. சில குழந்தைங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்கும், 4 நாள் 5 நாள் ஆனாலும் மோஷன் போகாமல் கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வாழைப்பூவில் கூட்டோ சிப்ஸோ இல்லை வாழை இதழில் சட்னி இந்த மாதிரி வாரத்துக்கு 1 நாளோ இல்லை 2 நாளோ பண்ணி கொடுத்தீங்கன்னா மோஷன் ப்ராப்ளம் சரியாயிடும். அதுக்கப்புறம் அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. இப்போது வாழை இதழ் நல்லா வெந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த இதழோட கலர் எல்லாமே லைட் கலர் ஆகிடுச்சு, சாஃப்டாகவும் இருக்குது. அப்போது வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில், வடிகட்டுற பாத்திரத்தில் ஊற்றி வடிகட்டி இதழ்களை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு பேன் சூடானதும் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4-5 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க, கூடவோ குறையவோ. இதை நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா வறுப்பட்டு பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இப்போ இதோட வேக வச்சுருக்க இதழ்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. சின்னதாக புளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டான சட்னி ரெடி ஆகிடுச்சு. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து கொட்டிக்கோங்க. இது இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெயம் குக்கிங்கிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.